ஹலோ மக்களே. ஹே காய்ஸ், திஸ் இஸ் அசோக் ஃப்ரம் ஒர்க் ரன்னிங். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் 5:05 4:20 எழுந்தேன். மொத்தமாக ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரூட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ரன்னு 230 ஹவர்ஸ் ப்ளஸ்ஸு தாம்பரம் சானிட்டோரியம் அப்புறம் போய்ட்டு பல்லாவரம் போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வர மாதிரி பிளானு. போகிற ரூட்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி சிஆர் ட்ராக்கத்தான் இன்றைக்கி February 7. ஸோ எல்லா டீமும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணால் எங்கள் டீம் வின் பண்ணுன்றதுக்கு வேண்டிக்கிறேன். ஓடலாம் வாங்க. 2 டேஸாகவே பார்த்தீங்கன்னா கார்மின் வந்து கோளாறு பண்ணிகிட்ருக்கான் பையன். இன்றைக்காச்சும் டே ஒழுங்காக காட்டிடுறா, இன்னும் ஜிபிஎஸ் அக்வேர்ட் ஆகலை. அதனால் அவன் வர வரைக்கும் குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி லோக்கலில் தான் ரன் பண்ணலான் இருந்தேன். சரி ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஏரியாவும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். சென்னையில் இருக்க எல்லா ஏரியாவும் ஒரு வாட்டி போகலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. டைம் நமக்கு ஒத்துழைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ஏரியாவும் பண்ணலாம். நானே அதிசயமாக 4:10 4:20 எழுந்திரிச்சு லாங் ரன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. முடியலடா, எவ்வளோ நேரம்டா சுற்றுறது இங்கே, சீக்கிரமா வாடா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் இல்லை, சில டைம் 1 மினிட் கூட ஆகும். பட் இன்னும் எதுவுமே ஆகாமல் இருக்கே. என்னோட கார்மெண்ட்டுக்கு வயசாயிருச்சு போல், தானாக ஆன் ஆகுது, தானாக ஆஃப் ஆகுது, ஜிபிஎஸ் சரியாக அக்வர் ஆக மாட்டேங்குது. வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்கேன். அதான் இன்னைக்கு நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மீனவாக்கம் வரைக்கும் போனான்ற மாதிரி பிளான் போட்டிருந்தேன். வேலைக்கு ஆகாது போல். இன்றைக்கி நமக்கு ஏர்ஃபோர்ஸ் ரோடில் தான் ஓடணுன்னு தலையில் எழுதி வச்சுருக்கு. சரி, என் மொபைலில் பார்த்தா என் மொபைலில் ஜிபிஎஸ் ப்ராப்ளம், ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது. அப்புறம் இன்னொரு மொபைல் எடுத்தால் அதில் 22%, இன்னொரு மொபைலில் 26% சார்ஜ். வேறு வழி இல்லை, எவ்வளோ ரன் பண்ண முடியுதோ ரன் பண்ணி இன்றைக்கி போக வேண்டியதான். என்னடா இப்படியா இன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரமாக ஏஞ்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வெறுப்பாகுது. நம்மளே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு மீ டைம் கிடைக்கும், ஜாலியாக ரன் பாருங்க. தானே ஆன் ஆயிடுச்சு. மீ டைம் கிடைக்கும், ஜாலியாக ரன் பண்ணலான்னு வந்தால் இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் ரன் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம். ஹே ஹலோ ஆல், திஸ் இஸ் அசோக் ஃப்ரம் ஒர்க் ரன்னிங். இன்றைக்கி வந்து முழுக்க சொதப்பல் தான். ப்ரீவியஸ் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், சர்ச் பண்ணி போடுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் ரன்னுக்கு அதிசயமாக சீக்கிரம் ஏஞ்சிக்கிறதே கஷ்டம். இன்றைக்கி அதிசயமாக சீக்கிரமாக எந்திரிச்சு 4:10 4:20 ஏஞ்சிட்டு கரெக்டாக 5 o'clock வீட்டை விட்டு வெளில போயிட்டேன். கரெக்டாக அந்த கார்மின் வாட்ச் என்ன பண்ணிடுச்சு, சொதப்பிருச்சு, பயங்கரமாக சொதப்பிருச்சு. 5 minutes ஆச்சு, 10 minutes ஆச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டீ ஷாப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 minutes குட்டி போட்ட போன மாதிரி ஒரே இடத்த சுற்றிக்கிட்டு நடந்துகிட்ருக்கேன். ஜிபிஎஸ் வந்து வருது, ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலர் ஆகுது, அக்வாய்ட் வர மாட்டேங்குது, ஆன் ஆயிடுது, ஆஃப் ஆயிடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட வெறுப்புக்கு போயிட்டேன். சரி, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். 5 minutes பார்த்துக்கலாம் சரியாயிடும், வந்துடும் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஆயிருக்கு. பட் சரியாயிருச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது. என்னோடய மொபைல் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் 100% இருக்குது. பட் இந்த ஜிபிஎஸ் ப்ராப்ளம். ஸோ ஜிபிஎஸ் போட்டாலுமே ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் ஆகாது. சரி, இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இன்னொரு மொபைல் இருக்குது. சரி, அதை எடுத்துகிட்டு போயிடலாம், இன்றைக்கி ஓரளவுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுதுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் 22% அது வந்து ஆப்பிள் ஃபோனு. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. இன்னொன்று ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக பாஸ்வேர்டு கேட்குது, அது தெரியாது, ஸ்ட்ராவாக அன்இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மொபைல் இருக்குது. கடைசியில் இந்த மொபைல் தான் காப்பாற்றுச்சு. இந்த மொபைல் எடுக்க போகும்போது ஒரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து 22%. சரி பார்த்துக்கலாம், இதில் எவ்வளோ ஓடுறோமோ ஓடிட்டு ஒரு 2 மணி நேரம் தாங்கச்சுன்னா கூட ஆப்பிள் ஏதாச்சும் பாஸ்வேர்டு கேட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓடிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு பார்த்தது. சம்பவம் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மீனம்பாக்கம் டு தாம்பரம் ரன் பண்ணிவிட்டு வரலாம், ஒரு வீடியோ வந்து கவரேஜ் மாதிரி பண்ணலாம், விளாக் மாதிரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எல்லாமே சொதப்பிருச்சு. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஏர்ஃபோர்ஸ் ரோடு போய் விட்டுட்டு வாட்டர் பாட்டிலு அப்புறம் எனர்ஜி பார் ஒன்று வச்சுருக்கேன். எனர்ஜி பார் வச்சுட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தான் மைண்டு ஒரு மாதிரி ஆகிட்டதுனால மூவே பண்ண முடியல பாடி. நான் ஆல்மோஸ்ட் இப்போ ஈஸி ரன்னு 9 pace தான் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ தான் ஃபிட்னஸ் வந்து ரீகெயின் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஈஸி ரன்னே பார்த்தீங்கன்னா 9 pace, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 pace 10:30 pace ஆயிடுச்சு. சரி, என்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி பண்ணலாம், முடிச்சிக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே, நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 kilometerல எங்கள் டீமில் மலர்கொடின்றவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 1 hour ரன், ஈஸி ரன் வந்து ஷெடியூலு. ஸோ அதனால் அவங்க கூட ஒரு 1 hour ரன் பண்ணேன். எனக்கு ஒரு 7 kilometer போனதே தெரியல, பேசிட்டு ரன் பண்ணோம். அப்புறம் இன்னொருத்தர் வந்திருந்தார், அவர் கூடயும் பேசிகிட்டே, அவர் பேர் அருண் நினைக்கிறாமா,
பேசிகிட்டே ரன் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ரன் பண்ணுற பேஸில் தான் அவர் வாக்கே பண்ணிருந்தார். ஸோ அதில் 3 பேரும் பேசிகிட்டே ஜாலியாக முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 1.5 hours வரும்போது அவங்க முடிச்சுட்டு எனக்கு கிளம்புற அசோக்குன்ட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் தனியாக தான் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 hours ஆச்சு, 2.5 hours ஆச்சு. கொஞ்சம் எனர்ஜி பார் எடுத்தேன், லெமன் சால்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன், முடித்தேன். 2.5 hours ஆச்சு, 2:45 ஆச்சு. என் மைண்ட் கேமில் எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி ரிலாக்ஸ் பேஸ் ஈஸி பேஸில் தான் பண்ணுறேன். பட் என்னென்னா மொத்த ரன்னர்ஸ் வந்து நானும் அப்படி தான் ஓடுவேன். மைண்ட் கேம் மைண்ட் கேம் வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சந்துக்குள்ளே போகிறது, அந்த சந்துக்குள்ளே போகிறது, இல்லை மெயின் ரோடு கொஞ்சம் தூரம் போயிட்டு வருதுன்னு சொல்லி கிலோமீட்டர் கவர் ஆவேன். பட் நான் லூப் ட்ரைனிங் பண்ணுறது வந்து என்னோட மென்டல் டஃப்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரே 2 kilometer லூப் அப் அண்ட் டவுனு போனால் ஒன்று வர்றது ஒன்று. 1 kilometer 2 kilometer லூப்லேயே வந்து 19 kilometer பண்ணேன். கரெக்டாக எக்ஸாக்டாக 3 hours ஆச்சு. இது நடுவில் வாட்டர் பிரேக் அது இருந்துன்னா 1 minute or 2 minutes, அதாவது 3 hours 2 minutes கிட்ட ஆச்சு மொத்தம். ஸோ முடிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:26. ஸோ இன்றைக்கி ட்ராக்கத்தான் ஈவெண்ட்டில் எல்லோரும் வெறித்தனமாக ஓடிட்டுருப்பாங்க. அதான் கைஸ் ரொம்ப கடியாக போச்சு. பட் நான் ஒன்று தான் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுதான் 3 hours டார்கெட் வச்சுருக்கோம், எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி முடிக்கலன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். டிசிப்ளினாக முடிச்சிடணுங்கிறதுக்காக நான் 3 hours வந்து எப்படியோ முடிச்சிட்டேன். பட் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கேன் மாதிரி தான், நம்ம என்ன ஒரு இஷ்யூக்காக ஸ்டார்ட் பண்ணுறோமோ, ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணால் அந்த இஷ்யூ என்னன்னே தெரியாது, எல்லாமே மைண்டு கிளியர் ஆகிரும். பட் மைண்டெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பட் நம்ம பிளான் பண்ணதுபடி போகலையேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா ஒரு 2.5 hours மேலே காலெலாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிட்டு கொஞ்சம் லெக் மூவ் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் முடித்தேன். நீங்கள் என்ன ரன் பண்ணீங்க, என்ன லாங் ரன் பண்ணீங்க, உங்களுக்கு உங்கள் ஊரில் எந்த இடத்துல ஓடினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஃபிட்டாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். பாய் பாய், லவ் யூ ஆல்.